ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரிகாலா அப்படின்ற ஒரு கன்னட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க செம்மையான ஒரு ஹாரர் மூவியாக தான் இருக்குது. இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பாலடைஞ்ச பங்களா இருக்குது. ஸோ அங்கே வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஊரை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு சைடு போய்கிட்டு இருந்தாலும், அந்த ஏரியாவில் நிறைய பேர் மர்மமான முறையில் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணன்றது யாருக்குமே தெரியல. ஆனால் அங்கே இருக்க ரத்த காட்டேரி தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது யாருக்கும் தெரியலை. அங்கே கெட்டியிருந்த அந்த தேங்காய் வச்சு கெட்டி வேண்டுதல் முடிச்சுகள் எல்லாம் வந்து திடீர்னு எல்லாம் போகுது, காணாமல் போகுது. அதனால் கெட்டினவங்க எல்லாருமே இறக்குறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்றதும் யாருக்கும் தெரியாமல் இருக்குது. இதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு வேண்டுதல் செஞ்சவங்க எல்லாருமே வந்து திடீர்னு துர்மரணத்தில் இறக்க ஆரம்பிக்கிற போது அந்த ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க பூசாரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பூசாரியும் இறக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் முகமூடி போட்ட ஒருத்தன் வந்து ஊருக்குள்ளே பயங்கரமாக சுற்றிக்கிட்டு தெரியுமா, அவனால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இருளுக்கும் ஒளிக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனைகளை தடுக்க நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு நேரத்தில் இங்கிட்டு நம்ம சோலார் மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஒரு பொண்ணை கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுது. பட் அவரை விட்டுட்டு நம்மளால் ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அவர் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதே யாருமே போகக்கூடாதுன்னு சொன்ன அந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு ரெனோவேஷனுக்கு அவருக்கு ஒரு டீம் வருது. ஸோ அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாரு. அதே நேரத்தில் அங்கே போகணும்னு நினச்சி அவர் மூவ் ஆகும்போது அங்கே பெரிய பிரச்சனைகள் நடக்குது. இதனால் மாஸ்டர் மகேந்திரனுக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் வருது. அந்த உருவம் யார், ஏன் எல்லோரும் திடீர்னு சாகுறாங்க, இந்த ராத்திரி நேரத்தில் நடக்கிற அமானுஷங்களுக்கும் மகேந்திரனுக்கும் என்ன சம்பந்தம், இங்கே நடக்கிற கொலைகளுக்கும் அந்த உருவத்துக்கும் என்ன சம்பந்தம், ஏன் திடீர்னு அந்த ரத்த காட்டேரி எல்லாம் வந்து அழிக்க ஆரம்பிக்குது, இதில் இருக்கிற முன்னொரு மெயின் கேரக்டர் ஏன் காணாமல் போயிட்டாங்க அப்படின்றது படத்தில் அங்கங்கே தொங்க விட்ட கதையாக தான் தெரியுது. சில இடத்துல எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் அடிக்கணும்னு நினச்சாலும் ஏன் எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ஒரு கான்செப்ட் எடுத்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மாஸ்டர் மகேந்திரனுக்கு பெருசாக ஒரு ஹோப் இல்லைனாலும் ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஒரு சில சீன்ஸ் சொதப்பினாலும் லவ் சீன்ஸில் வந்து ஓரளவு நல்லாவே பிரகாசமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ படம் வைஸ் ஓரளவு ஓகே அப்படின்னாலும் எந்நேரம் பார்த்தாலும் இருட்டுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அதுதான் ஏன் யாருக்குமே தெரியல. ஓகே, இந்த படம் ஓரளவு ஓகே தான், பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.